என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆலயத்துக்கு பெனினாளுக்கு வார்த்தையை சுமந்து கொண்டு வந்துட்டு போகும்போதும் பெனினாளுக்கு வார்த்தையே எடுத்துட்டு போகும். ஆமென். ஒரு மணிக்கூர் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் திரும்பி போகும்போது யாராவது ஒருத்தங்க சர்ச்சில், ஆனாலும் சிஸ்டர் நீங்க என்ன இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டா அந்த போட்டதுதான் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு தெரியுமா, நான் சர்ச்சில் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னார் சொல்றோமா? ஆமென். பெனினாளின் வார்த்தையை தாங்க முடியாம சுமந்துட்டு வாரா, சுமந்து கொண்டு ஆண்டு சுமத்துல வச்சுட்டா. கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை தூக்கிட்டு போறா. வேதம் சொல்கிறது, அவள் அதன் பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா வேர்டு, நான் எதை சுமந்துட்டு வரேன்? கண்ணீரோடு நான் அதை அள்ளி தூவும் விதைய அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வார்த்தையை சுமக்கிறவன் எப்படி வருவான் தெரியுமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அள்ளி தூவும் அழுது கொண்டு தேவ சமூகத்துல பூனையா வர்றவன் புலியா திரும்ப போவான். ஹல்லேலூயா, ஆமென். அழுது கொண்டு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி எல்லாம் அழுது கொண்டுதான் உள்ள வரான். ஆமென். சனகரீப் சொன்ன வார்த்தையை கேட்டு அழுது கொண்டு தேவ சமூகத்தில் எசேக்கியா ராஜா வாரார். திரும்ப என்ன வேர்டோட திரும்பி போனாரு தெரியுமா? யாக்கோபு கீழே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து, ஆமென், உலகத்தை பலனால் நிரப்பு நாட்டு திரும்பி கம்பீரத்தோடு போறான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அன்னாளுக்கு அப்படி ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவ வேதனை எல்லாம் தேவ சமூகத்துல அள்ளி தூவிட்டு அவர் கட்டி வைத்திருக்கிற அந்த அரிக்கட்டு இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கிட்டு கம்பீரத்தோடு வீட்டுக்கு போய் இருக்கும் போது திருப்பியும் அந்த பெனினாள் கிண்டல் பண்ணாம இருப்பாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அந்த வேர்டு உள்ள போகாது. ஏன்னா ஆல்ரெடி வேற வேர்டு உள்ள போயிட்டு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்குமானால் மனிதர்களுடைய வார்த்தைக்கு உங்களுக்குள்ளே இடம் இருக்காது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப விசாலமான இடம் இருக்கிறது. சர்ச்சில் உட்கார இடம் இல்லை, ஆனால் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ளே இடம் இருக்கிறது. ஆமே, புரியலையா? வீட்டில் போய் திருப்பி கேளுங்க, புரியும். இனி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி 2 மணிக்கு ஆகி இன்னைக்கு அப்படி ஒரு விசாலம் இருக்கிற, யார் என்ன சொன்னாலும் என் உள்ளத்துல அப்படியே ஆணி அடிச்சது போல தங்கும். அவங்க என்ன எப்படி சொல்றாங்க, இவங்க என்ன எப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன எப்படி பண்ணாங்க, இவங்க என்ன எப்படி பண்ணாங்க. கர்த்தர் என்கிட்ட 1 மணிக்கு பேசுனாங்க, இதை பேசியிருக்கிறார், அதை பேசியிருக்கிறார். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை பேசிட்டு போங்க. வீட்டுக்கு போகும்போது இதை பேசிட்டு போங்க. நீங்க ரெண்டு பேரா போவீங்கல்ல, நாங்க போறதே அந்த கதையை பேசுறதுக்கு. ஆமா, நான் போய் வசனம் பேசிட்டு இருந்தா நீ உங்களோட கட்டு போ, நீ வா, நீங்க எதை பேசிட்டு இன்னைக்கு நம்ம நீ என்ன சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, அதை வெதிச்சாச்சா? அவன் சொன்ன, என் இருதயத்தை நான் உங்க சமூகத்துல ஊட்டிட்டேல. இப்ப ஏலி சொல்றார், கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார், வாய்க்க பண்ணுவார். நீ திரும்பி போகும்போது இன்னைக்கு அரிக்கட்டோட தான் போகணும். ஒரு போவாசே சில கதிர்களை ரூத்துக்காய் சிந்த விடுவாருண்டா. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கான கதிர்களை சிந்த விட்டு கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு லேகியோன் வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளை குறித்து அந்த வசனத்தை வாசித்து விட்டு போகலாம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, நான் வாசிக்கிறேன், சொல்லும் போது மட்டும் வாசிக்கணும். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, களி கூறுகிறது, உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறதுன்னு அதன் அர்த்தம் என்ன? இதுவரை அந்த வீட்டுல யார் பேசிட்டு இருந்தா, யார் பேசாம இருந்தா? பெரினாள் பேசிட்டு இருந்தா, அன்னாள் பேசாம இருந்தா. இப்பொழுது யார் பேசுறா, யார் பேசாம இருக்கிறா?
அப்போ பெனினாள் வாய்ஸ் நின்று அன்னாள் பேசணும்னா பெனினாள் பேசும்போது அன்னாள் பேசக்கூடாது. இது பெனினாலும் பேச அன்னாலும் பேச எல்கானா தூக்குல தொங்க, இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. மொத்தத்துல இவளும் பேசினா அவனும் பேசினான். உங்களுக்கு விரோதமா பேசு வார்த்தை வரும்போது நீங்க அழுங்க, தப்பு கிடையாது. ஆனா மாறி பேசாதீங்க. நாட்கள் வரும், பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. மௌனமா இருக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு, பேச வேண்டிய ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை பேச வைப்பார்? நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. ஆமா, அது பெனினாள் பேசும்போது இவளும் பேச, இப்படி ரெண்டு பேரும் பேசினா எல்கானா இருந்து அழுதுட்டு இருக்கணும். ஆமே இல்ல, பெனினாள் பேசும்போது அன்னாள் அமைதியா இருக்கிறார். அன்னாள் அதுக்கு என்ன இருந்தா என்ன, அவருக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படியெல்லாம் பேசவே இல்லை, அமைதியா. பெனினாள் பேசும்போது அன்னாள் அமைதியா இருந்தா பெனினாள் அமைதியாகும்படி கர்த்தர் அன்னாளை ஒரு நாள் பேச வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமான் யூதருக்கு விரோதமான காரியத்தை தேசம் எங்க ஸ்ப்ரெட் பண்ணும் போது இந்த மொர்தெகாய் உட்கார்ந்திருந்து அழுதுட்டு தான் இருந்தான். ஒரு நாள் வந்தது, அன்னைக்கு ஆமான் முகத்தை தொங்க விட்டுட்டு போனா, பகைஞர் மேல வாய் திறந்தது. ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கண்ணீர் நிரந்தர தீர்வு. சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தண்டனைக்கு நிரந்தர தீர்வு. புலம்பல் 4:22 நானே வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடமாட்டார். நல்ல கவனமா கேளுங்க. சில சிக்ஷை சிலருடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில காரியத்துக்கான தண்டனை. சீயோன் குமாரத்தி யாரு? கர்த்தர் தெரிந்தெடுத்த அவருடைய ஜனம். அந்த ஜனத்தினுடைய அக்கிரமம், பாவம் கர்த்தர் எவ்வளோ வான் பண்ணி பார்த்தார், அது கேட்கல. அது லைஃப்ல என்ன வர ஆரம்பிக்குதுன்றா தண்டனை வர ஆரம்பிக்கிறது. அதாவது தண்டனை வரும் முன்னே கர்த்தர் நம்மை நிறைய எச்சரிப்பார். ஆனா தண்டிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்ட பிறகு சில பார்த்திருக்கீங்களா, அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, தலைமுறைக்கும் சில காரியங்கள் தொடர்ந்துட்டு இருக்கும். அந்த சீயோன் குமாரத்தி இப்பொழுது அழ ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு வேற யாருண்டு ஆண்டவரே? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ தூசியை உதறி விட்டு எழும்பு. நீ தூசியை உதறி விட்டு எழும்பு. என்னது அர்த்தம்? தூசி உன்னில் இறக்கும் வரைக்கும் தண்டனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தண்டனைக்கு நிரந்தர தீர்வு உண்டு. உன்னில் உள்ள தூசியை மட்டும் நீ உதறி விட்டு எழும்பிட்டேன்னு வச்சுக்கோய, உன் தண்டனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நீங்க அதுதான் சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக, அது அப்புறம், அதாவது சமூகத்தை விட்டு எங்கேயோ போகிற நிலைமை, சிறைப்பட்டு போக விட மாட்டார். ஒருத்தங்க தேவ சமூகத்துல நிக்க முடியாம போறாங்க தெரியுமா, அது அவங்க மேல விழுந்த தண்டனை. இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, இந்த எருசலேமின் ராஜாவுக்கு என்ன தெரியல அப்படின்னா, பாபிலோனின் கை நம்ம மேல ஓங்கி இருக்கிறது தெரியாம இருந்துச்சு. எப்போ தெரிய வந்துச்சு தெரியுமா? கண்ணை நோண்டும் போது தெரிய வந்துச்சு. அவன் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகளை கொன்னா பாருங்க, தெரிய வந்துச்சு. எருசலேமை தீட்டு கொளுத்துனா பாருங்க. நம்ம நல்லா இருக்கும் போதே சத்துரு முற்றுகை போடுறானாலே வார்னிங் வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட தூசி, அழுக்கு, பாவம் இருக்கிறது வரைக்கும் தண்டனை நெருங்கி கொண்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தண்டனை தூரமாகும். எந்த அளவுக்கு நம்ம அசுத்தத்தில் காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தண்டனை நெருங்கி கொண்டே இருக்கும். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை கழுவப்பட வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி டெய்லி நம்ம நின்று பார்க்கணும். நம்மளை வைக்கணும். நம்ம ஈஸியா இன்னொரு ஆளை குற்றப்படுத்துகிறோம். உன் கண்ணுல நீ ஒரு பெரிய பீமை வச்சு
வச்சுட்டு ஒரு பெரிய தூணை வச்சுட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறத முதல்ல நிறுத்து. உன்னிலையே பாரு, நீ பாரு, என் குடும்பத்துக்கு தண்டனை பக்கத்தில் இருக்கிறதா தூரமா இருக்கிறதா? என்னை விட்டு கர்த்தர் போயிட்டாருன்னா தண்டனை வந்து சேரும். என் கூட கர்த்தர் இருப்பாருன்னா சத்துரு சிதறண்டு ஓடுவார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நிரந்தர சீயோன் குமாரத்தியே, உன் வாழ்க்கையில் இந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை. ஏதோம் என்பது எதனுடைய வம்சம் தெரியுமா? ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன். அப்ப யாக்கோபின் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது தான் சீயோன் குமாரத்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனாலும் அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படும் போது சில சிக்ஷைகளை அவர் அனுமதிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமே, கர்த்தர் யாரை சேர்த்து கொள்ள விரும்பும். ஆனால் அந்த தண்டனை நம்மளால, சின்ன தண்டனை கூட, இமைப்பொழுது அவர் முகத்தை மறைத்தால் கூட நம்மளால தாங்க முடியாது. நம்ம துடிக்க ஆரம்பிச்சிருவோம். இமைப்பொழுது சிலுவையிலே கைவிடப்பட்டவர் யார் தெரியுமா? என் இயேசு. அந்த இமைப்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் கூட ஆமேன், அவர் எப்படி துடிச்சார் பார்த்தீங்களா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் நம்மை கைவிட்டார். இதுதான் பிரச்சனை, நம்மளால தாங்கவே முடியாது. எனவே நம்மில் படிந்திருக்கிற தூசியை உதறிவிட்டு வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் நமக்கு வாழ்வை வைத்திருக்கிறார். ஆமா, எந்த ஒரு தகப்பனாவது பிள்ளைய அடிச்சு சிரிப்பானா அப்படின்னு பார்த்தா இல்ல. பிள்ளை தப்பு பண்ணா கோபம் தாங்க முடியாம திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா அந்த அடி வாங்கி பிள்ளை அழுறதை விட அடிச்ச தகப்ப வேதனைப்படுறது தான் அதிகம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். ஆமீன். எரேமியா 30வது அதிகாரம் நீங்கள் படிக்கும் போது 15வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, உன் ஒருங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானே. நீ வேதனையில இன்னும் கூக்குரல் இட்டு இருக்கிற, அந்த தூசியை மட்டும் உதறிட்டு எழும்ப கூடாதா? திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். 17வது வசனம், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அதன் அர்த்தம் என்ன? தண்டனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அப்படி மட்டும் முற்றுப்புள்ளி வைக்கும் போது 18, 19, 20 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பை. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது நம் வாய் பகைவர் மேல உயரும். நம்முடைய சாட்சி தொனிக்கப்படும், நம்முடைய சாட்சி கேட்கப்படும். அக்கிரமத்துக்கு தீர்வு கிடைக்கும் போது, அந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது ஆமே, நம்முடைய வீட்டிலே ஆடல் பாடலின் ஸ்தோத்திர சத்தம் கேட்கும்.